வணக்கம் மக்களே, வெல்கம் டு டெஸ்ட் அப்டேட்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அது எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற முழு தகவலும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு தேவையானது ஆதார் கார்டும் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2 மட்டும் இருந்தாலே போதும். கையில் யூஸ் பண்ணுற மொபைலுக்கு ஓடிபி போட்டு இந்த சர்டிஃபிகேட் நம்ம ஈஸியாக ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட்டுக்குள்ளே போகும். இந்த வெப்சைட்லேயே உங்களுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் மேலே கொடுத்துருப்பாங்க. ஒரு சில சர்வீசஸ் நம்ம ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில சர்வீசஸ்க்கு நம்ம கவர்மெண்ட்டுக்கு பேமெண்ட் கட்டி ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எந்தெந்த ஆப்ஷன்ஸில் என்னென்ன இருக்குங்கிற டீட்டெயில் இதில் மேலே பார்த்துக்கோங்க. நமக்கு தேவையானது சிட்டிசன் சர்வீசஸில் பெய்டு சர்வீசஸ், அதில் போலீஸ் வெரிஃபிகேஷன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் நியூ ரிக்வெஸ்ட்னு இருக்கும். புதுசாக நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நியூ ரிக்வெஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதில் ப்ரொசீட்னு கேட்கும், ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சர்வீஸ் டைப் கேட்கும். இதுதான் இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் என்ன பர்பஸ்க்காக அப்ளை பண்ணுறீங்களோ, செல்ஃப் வெரிஃபிகேஷனாக செல்ஃப் வெரிஃபிகேஷன், ஜாப்க்காக பண்ணுறீங்கன்னா ஜாப் வெரிஃபிகேஷன், அப்புறம் இன்னும் இது போக 2 ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆப்ஷனில் உங்களுக்கு சர்டிஃபிகேட் வேணுமோ அந்த ஆப்ஷனை கவனமாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுதான் உங்களுக்கு சர்டிஃபிகேட்டில் பிரிண்ட்டில் வரும். இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களோட கையில் வச்சுருக்க ஃபோன் நம்பரை டைப் பண்ணிட்டு வர்ற கேப்சாவை டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. மொபைலுக்கு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே மறுபடியும் இன்னொரு கேப்சா ஜென்ரேட் ஆகிருக்கும். அந்த கேப்சா வெயிட் பண்ணிட்டு சப்மிட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அடுத்த பேஜில் நேம் கேட்டிருப்பாங்க, மிஸ்டரா மிஸ்ஸஸா அப்படிங்கிற செலக்ட் பண்ணிட்டு உங்களோட நேமை கேப்லெட்டில் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க. சன்னாப்பா, கேராஃபா, டாட்ராஃபா அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாதர் நேமோ ஹஸ்பண்ட் நேமோ எது வேணுமோ அதை டைப் பண்ணிவிட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஆதாரில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உங்களுக்கு என்ன மெயில் ஐடி வேணுமோ அந்த மெயில் ஐடியை கேர்ஃபுல்லாக டைப் பண்ணுங்கள். இதில் மொபைல் நம்பரும் மெயில் ஐடியும் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகிறது, ஓடிபி வர்றது எல்லாமே கரெக்டாக ரிசீவ் ஆகும். அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா கரண்ட் அட்ரஸ்ன்னு கேட்டிருப்பாங்க. 2 ரோ கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு ரோவில் உங்களோட டோர் நம்பரு, தெரு பேர். செகண்டு ரோவில் உங்களோட வில்லேஜ் நேமு, அது போக போஸ்ட் ஆஃபீஸ் நேம் எதாக இருந்துச்சுனாலும் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த ஆப்ஷனில் டிஸ்ட்ரிக் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களோட ஏரியா பின்கோடு, இந்த அட்ரஸில் எத்தனை வருஷமாக நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க அப்படிங்கிறது அந்த பாக்ஸில் எத்தனை இயர் எத்தனை மந்த்துங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. பெர்மனண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேமாக இருந்துச்சுன்னா அந்த டிக் மார்க்கை டிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண அட்ரஸ் 2வது பாக்ஸ்லேயும் உங்களுக்கு பேஸ்ட் ஆகிரும். அடுத்ததாக ஃபோட்டோவும் ஆதார் கார்டும் அப்லோட் பண்ணணும். ஃபோட்டோ ஜேபிஜி ஃபார்மேட்டில் மேக்ஸிமம் 50 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரியே அப்லோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அட்ரஸ் ப்ரூஃப் ஆதார் கார்டு 100 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பிக்சர் ஃபார்மேட்லேயோ இல்லை பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் கீழே டிக் மார்க்கில் டிக் கொடுத்துட்டு சேவ் கொடுங்க. மறுபடியும் அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதில் அப்டேட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த பேஜ் மூவ் ஆகும். அதில் ப்ரொசீட் ஃபார் பேமெண்ட் கொடுங்க. மறுபடியும் அடுத்த பேஜில் எஸ்ஆர்னோ கேட்கும். மறுபடியும் எஸ்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு நீங்கள் 500 ரூபா ஆன்லைனில் பேமெண்ட் கவர்மெண்ட்டுக்கு பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் மேக் பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த பேஜில் நெட் பேங்கிங், கிரெடிட் கார்டு 2 ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஈஸியாக இருக்கோ அந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அதில் கேட்குற டீட்டெயில் ஃபில் பண்ணிவிட்டு ஓடிபி போட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு போலீஸ் வெரிஃபிகேஷன் 1 வீக்கில் மேக்ஸிமம் கால் பண்ணி அதை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு ஆன்லைன்லேயே உங்களுக்கு சர்டிஃபிகேட் ஜென்ரேட் பண்ணிடுவாங்க. இதோட ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணுறதுக்கு நம்ம பண்ண இதே ஆப்ஷனில் கீழே வியூ ஸ்டேட்டஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் உங்களோட மொபைலுக்கு ஓடிபி போட்டு கரண்ட் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷனையும் யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இன்னும் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்மளோட டெஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.